வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, சமூக வலைதளங்களில் ஒரு அநாகரிகமான ஆள், ஒரு ஒழுக்கமன் இல்லாத ஆள், ஒரு ஒழுக்கம் கட்ட ஆள்னா, ஒரு நாலேஜே என்னன்னே தெரியாத ஒரு பர்சன் இருக்கிறதுனா, எந்த வேலை வெட்டிக்கும் போகாத ஒரு மனிதன்னா நம்ம இளவரசன் சொல்லலாம். நேற்று ஒரு 4 வீடியோ போட்டிருப்பார். அதில் கடைசி வீடியோ மிரட்டல் வீடியோ ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வீடியோ. அது முதல் வீடியோக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துடலாம். முதல் வீடியோவில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நாங்கள் எதுக்குங்க வேலைக்கு போகணும், எனக்கெல்லாம் எதுக்குங்க பேட் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்கிறேன், எனக்கு தொழில் இருக்குது அப்படிங்கிறாரு. பொதுவாக தொழில்னு எதாவது சொல்லுவாங்கன்னா, ஒன்றா பேக்கரி வச்சுருந்தா தொழில்னு சொல்லுவாங்க, ஹோட்டல் வச்சுருந்தா அதையும் தொழில்னு சொல்லுவாங்க, அப்புறம் சிறு குறு தொழில்னா ரோட்டு கடையில் டிஃபன் கடை வச்சுருந்தா தொழில்னு சொல்லுவாங்க, சில்லி சிக்கன் கடை வச்சுருந்தா தொழில்னு சொல்லுவாங்க, மட்டன் சால் வச்சுருந்தா தொழில்னு சொல்லுவாங்க, ஒரு பெட்டி கடை வச்சுருந்தா தொழில்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் எதை தொழில்னு சொல்கிறாருன்னா, யூடியூப்பை தொழில்னு சொல்கிறாரு. அதான் சிரி எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. யூடியூப்பை யாராவது தொழில்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால் இவர் சொல்லுவார். ஏன்னா இவருக்கு இதுதான் தொழில். இவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் கணவன் மனைவி சண்டையவே மையமாக வச்சுட்டு ட்ராமா போட்டு கோவிக்கிற மாதிரி போய் நாங்கள் இனிமேல் பிரிஞ்சு வாழ போகிறோம் அப்படின்ட்டு போட்டு வியூஸ் லட்சக்கணக்காக வியூஸ் வாங்கி வருமானம் பார்த்துட்டு குடும்பத்தை ஈட்டிட்டு இருக்கிற ஒரு அநாகரிகமான பர்சன் தான் நம்ம இளவரசர். அப்புறம் அடுத்த இதில் வீடியோவில் நாங்கள் வேலைக்கு போகிறோன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். இன்றைக்கி காலேஜ் முடிச்சுட்டு ஆண்கள் பெண்கள் வெளியே வர்றாங்க, லட்சக்கணக்கான பேர் வெளியே வர்றாங்க. அவங்க எப்படியாவது வேலை கிடைக்கணும், எப்படியாவது வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணுன்ட்டு வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலைக்கு போகிற முன்னாடி டிசிப்ளின் டீசன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, ஓனர் வந்து ஃபஸ்ட்டு டிசிப்ளின் டீசெண்டாக தான் பார்ப்பாங்க, அடுத்த படத்தில் தான் வேலை கொடுப்பாரு. அந்த டிசிப்ளின் டீசன்ட்னா நம்ம டக்கின் பண்ணுறதுலேருந்து ஃபேஸ் வாஷில், அதாவது தாடியெல்லாம் சேவ் பண்ணிவிட்டா ஷூலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே பார்ப்பார் ஓனர். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாருன்னா, அப்படியே ஃபுல்லாக தாடி விட்டு அதை கழுத்தில் இயர்ஃபோன் குத்திட்டு கேட்டுக்கு முன்னாடியே ஒளிப்பதிவு ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஏன்னா மக்களை நம்ப வைக்கணும் இல்லை, அப்போ தான் நீ பேச மாட்டாரு. அப்புறம் அதுக்கு என்னங்கிறாங்க, நான் சூப்பர்ண்ணா வாழ்த்துக்கள்னு. இவர் வேலைக்கெல்லாம் போக மாட்டாருங்க, 10 நாள் போவார். அப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு வந்தானே எப்பவும் போல் வீடியோ தான். ஆல்ரெடி அந்த அம்மா ஒரு ஆக்டிங் போட்டாச்சு நேற்று. மாமா குடிக்காமல் இருக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், அவர் எப்போவுமே குடின்னு எடுத்து போகிறதில்ல, நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களா வரலீங்களா எனக்கு தெரியல. மொத்தத்தில் அந்த குழந்தை தான் பாவம். இவங்க அந்த குழந்தைய மையமாக வச்சுட்டு இவங்க சுய லாபத்துக்காக யூடியூப்பில் உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானத்தை ஈட்டிகிட்டு இருக்கிறாரு. இது நான் மட்டும் சொல்லலை, பல சேனலில் சொல்லியிருக்குது. சைலண்ட்டுன்னு ஒரு சேனல் புட்டு வச்சுருக்கிறாரு இவரை பற்றி. அதெல்லாம் தெரியாதாட்டுக்குது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு. தெரியலனா சைலண்ட்டுன்னு ஒரு சேனல் இருக்குது, அதை போய் பாருங்கள். அப்படியே புட்டு வச்சுக்கிறாரு, அருமையாக பேசிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். இந்த எஜமான்னா அண்ணா நம்ம கத்தாழை செந்தில், அவருக்கு யூடியூப்புங்கிறது என்னதே தெரியாது, அவருக்கு கமாண்டு ஒழுக்கமாக படிக்கவே தெரியாது. தமிழ் கமெண்ட் பண்ணால் அப்பப்போ படிப்பார், நேராக ஓடுறாரு, பதறி அடிச்சுட்டு வர்றாரு. அண்ணா எனக்கு இத்தனை கமெண்ட் வந்துக்குது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி கைட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஓடுறாரு. அப்புறம் இளவரசர் அவங்க உட்காந்து ஹீரோ மாதிரி, ஏடா நாய்களா, ஊர் வாய மூட முடியாது, உலக வாய மூட முடியாது, நல்லது வேணாலும் குத்தம், கெட்டது வேணாலும் குத்தம் அப்படிங்கிறாரு. இவர் நல்லது எதுவும் பண்ணது இல்லை, கெட்டது தான் அதிகமாக பண்ணிக்கிறாரு. அது கெட்டதுன்னா போதை போட்டு தண்ணி போட்டு சிகரெட்டு வாயில் வச்சுட்டு மதுபானத்தை காட்டிட்டு வீடியோ போடுவார். இதுதான் நல்லதா, இவருக்கு இதுதான் நல்லதான்னு கேட்குறாரு. அப்புறம் நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிறாரு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அடுத்த நாள் போதை போட்டு தண்ணி போட்டு ஆடிட்டு இருந்தார். அதையும் வந்து இவங்க மனைவி வெட்ட வெளிச்சமாக காட்டிட்டு கணவனோட மான மரியாதை வாங்கிட்டு ஆக்டிங் தான், அதில் வியூஸ் வாங்கி இந்த மாதம் அவருக்கு நல்ல சம்பளம். இன்றைக்கி தேதி 21, 4 நாள். அப்புறம் நல்லா வருமானம் வரும். அப்புறம் எப்பவும் போல் போதை போடுவார். அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டுப்பார், நீ வந்தா வா வராட்டி போன்ட்டு ஒரு தெனாவட்ட ஒரு வீடியோ போட்டார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆளு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு சாமி, அத்தை எப்படியாவது வர சொல்லுங்க அத்தை அப்படின்ட்டு. இன்றைக்கி நீ வந்தாவா வராட்டிப்போ இந்த குழந்தைக்கு வேண்டி பார்க்குற அப்படின்ட்டு தெனாவட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என்னைத்தான் சொல்கிறாரு, அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க, அந்த நாயை பற்றி நான் பேசுகிறதே இல்லை அப்படிங்கிறது. என்னையெல்லாம் பேசுறதுக்கு இளவரசனுக்கு எந்த தகுதியும் இல்லை, தராதரம் இல்லை. நான் இளவரசனுக்கு ஒரு சவாலே விடுறேன், யூடியூப் மூடி வச்சுட்டு நீங்கள் வாங்க, 1 மாதம் 30 நாள் இல்லை, நானும் யூடியூப் பக்கமே போகல, 1 லட்ச ரூபா வருமானத்தை ஈட்டி காட்டுறேன். அப்புறம் ஒரு பேங்குக்கு 2 பேர் போகலாம், நான் 8 மணி நேரத்தில் 5 லட்ச ரூபா லோன் வாங்கி காட்டுறேன்.
நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் லோன் வாங்கி காட்டுங்க, நான் வந்து உங்களை ஏற்றுக்கிறேன், திறமையானாலும் ஏற்றுக்கிறேன். அவர் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவன் யூடியூப்பில் பெரிய ஆளாகணும், யூடியூப்பில் எல்லாம் பெரிய ஆளாகணும் அவசியம் இல்லை. சுய ஒழுக்கத்துலேயுமே நல்லா வந்து உழைச்சி முன்னேறினாத்தான் அவர் பெரிய ஆள். யூடியூப்பில் என்னத்தை போய் பெரிய ஆளாகிறது? இனி எவ்வளோ வியூஸ் வந்து எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு, எந்த வேலை வெட்டிக்கும் இல்லாமல் யூடியூப்பே மூழ்கி கிடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இதுதான் வேலை. மொத்தத்தை என்னோடய சேனலில் பார்க்காட்டியும் பரவாயில்ல, என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் அந்த கத்தாழை செந்தில் ஒரு நாலேஜ் இல்லாத பெர்சனோட சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. அவருக்கு 5560 சப்ஸ்கிரைப் இருக்குது, என்றது 11,000 சப்ஸ்கிரைப் இருக்குது. என்னை அவர் ஒரு வருஷத்தில் அவர் பிடிச்சிட்டாருன்னா நான் யூடியூப்லேருந்து வெளியே போயிடுறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அவருக்கு இன்னொரு சவால் விட்றேன், ஒரு 6 மாதத்தில் தனியாக ஒரு வீடியோ போடுங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோ 1 மில்லியன் வியூஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா நான் வந்து யூடியூப்லேருந்து வெளியே போயிடுறேன். இந்த 2 சவால் கத்தாழை செந்தில் எப்போ ஏற்று போகிறான்னு தெரியல. வாய் சவாலில் விடுவார். எங்களை பற்றி பேசாத, இலவசத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதெல்லாம் இவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் வேடிக்கை இருக்குது. இளவரசர் அத்தனை கெட்ட வார்த்தை பேசிக்கிறாரு, மது பாட்டில் கையில் காட்டுறாரு, அதுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கத்தாழை செந்தில் அது கத்தாழை விற்கிறதுக்கு பதிலாக இனி வந்து இலவசனோட துதி பாடலான்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இலவசன் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரஜினி பேசுகிறாங்க, விஜய் பேசுகிறாங்க அப்படிங்கிறாரு. ரஜினி ஒரு மாபெரும் ஸ்டார், விஜய் ஒரு மாபெரும் ஸ்டார். ரஜினி விஜய் இடத்துல யாரை கொண்டே நிறுத்துறாரு பாருங்க. அவங்களாம் கடின உழைப்பாளி. ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க. நம்ம இலவசம் என்ன நினச்சிட்டாருன்னா, யூடியூப்பில் நாம் தான் நம்பர் 1 ஹீரோ, நம்மளை பற்றி யாராக பேசுனா மிரட்டிடலாம், அப்புறம் பேச மாட்டான்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் என்ற கட்ட நடக்காது, தோல் உரிச்சு தொங்க விட்டுருவேங்க நான். அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வலைதளத்துக்கு உட்காந்துட்டு மிரட்டுறது, ஆபாசமாக பேசுறது, கெட்ட வார்த்தையில் பேசி வீடியோ போடுறது, இது இவங்களுக்கு குலத்தொழில் தான். இது பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஒரே விஷயத்தை திருப்பி வீடியோ வலைதளத்தில் உட்காந்துட்டு அநாகரிகமாக பேசுகிறாங்க. பல யூடியூப் சேனல், ஃபேமிலி யூடியூப் சேனல் போய் பாருங்கள், எவ்வளோ கணவன் எவ்வளோவெல்லாம் கஷ்டப்படுறாங்க, மனைவி பார்ட் டைமாக யூடியூப் சேனலில் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் முழுக்க நடிப்பு தான். மக்களை வந்து குழப்பி முட்டாளாக்கிட்டு வியூஸ் வாங்கிட்டு அதில் வந்து பெருமநாயம் பேசிட்டு நான் வேறு அவ வேறு அப்படிங்கிறாரு. ஆமாம், இளவரசன் வேறு நான் வேறு தான். இளவரசன் மாதிரி அநாகரிகமாக ஒழுக்கமே இல்லாதால் நான் கிடையாது. அதனால தான் அவர் அது சொல்லிக்கிறாரு. இளவரசன் வந்து ஒரு ஒழுக்கமற்ற ஆள். அதான் இலவசம் மாதிரி என்னால் ஆக முடியாது. ஏன்னா 4 பேர் பார்த்தவங்க காரி துப்பிடுவாங்க. அவர் காரி துப்பினாலும் தொடச்சிட்டு போயிடுவார். அவருக்கு தேவை பணம், எந்த வழியில் வேணால் சம்பாதிக்கலாம். அப்புறம் கத்தாழை செந்திலுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தது நம்ம இளவரசன் தான். இலவசம் வீடியோ போடலின்னா அவருக்கு வியூஸே கிடையாது, அவருக்கு தனித்திறமையே கிடையாது, எந்த காலத்துலையும் கிடையாது. ஒரு வீடியோவில் அவர் பேசுவார், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. இனி எந்த காலத்துலையும் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனி இருக்கிற சப்ஸ்கிரைபர் குறைஞ்சது தான் நான் போயிடும் நான் நினைக்கிறேன்.